ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா வந்து கார்த்திகை வந்து காமிக்கிறதுக்காக தீபா வந்து அழைச்சிட்டு அவங்க ஃபேக்ட்ரிக்கு வராங்க. பின்னாடியே நம்ம ஐஸ்வர்யா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இங்கே பார்த்தோன்னா தீபா வந்து அவங்க கேபினில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ரம்யா கார்த்திகை வந்து காமிக்கலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக் வந்து ஒரு டூல்ஸை வச்சு ஒரு மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்து ரம்யா ரசிச்சுட்டு இருக்காங்க. இதை தூரத்துல நின்று ஐஸ்வர்யா வந்து பாக்குறாங்க. என்ன இவ இப்படி வச்சக்கன் சிமிட்டாம கார்த்திகையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரம்யா வந்து விரும்புற பையன் கார்த்திகா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கி போயிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம தீபா வந்து கூப்பிடுறாங்க, வந்து பாருடி அப்படின்னு பார்த்தா அங்க நம்ம கார்த்திகை காணும். என்னடி விளையாடுறியா, எங்க யாரையுமே காணுமே அப்படின்னதும் ரம்யா வந்து ரொம்ப சோகமாக போயிடுறாங்க. இப்போ திடீர்னு அவர் முன்னாடி உன்னை கொண்டு போய் காமிச்சா லேபர்ஸ் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுடி. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோட ரோமியோ நான் உங்ககிட்ட காமிக்கிறேங்கிற மாதிரி ரம்யா வந்து சொன்னதும், இங்கே பாரு என்கிட்ட காமிக்கிறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட காதில் வந்து ஒரு ரோமியோ கிட்ட சொல்லுடி. இப்போ அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காரோ தெரியாது. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியாது. இதுக்கும் ஃபர்ஸ்ட் உன்னோட காதில் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி சொன்னதும், இங்கே பாரு என்னோட ரோமியோவை இனி நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர் இல்லாத வாழ்க்கையும் எனக்கு வேணாம் தீபா. ஒன்று சொல்லவா, என்னோட ரோமியோ இல்லைன்னா இந்த உலகத்திலே வாழ்றது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொன்னது. எதுக்கடி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டே, இங்கே பாரு ரொம்ப வருஷம் கழிச்சு உன் மனசில் காதல் மலர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அது கை கொடும். அதுக்கு எந்த அளவுக்கு போராடணுமோ நான் உனக்கு போராடுவேன். ஒன்று சொல்லவா, கண்டிப்பாக உனக்கும் ஒரு ரோமியோவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமாங்கிற மாதிரி கேட்டதும், தீபா நீ என் கூட இருக்கல, எனக்கு இனி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தீபாவை அனுப்பி வைக்கிறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா ஆண் கிட்ட சொன்னதும் ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க. அந்த ரம்யாவை வச்சு இந்த கார்த்திகை இந்த சவால்ல தோற்கடிக்கலான்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்க பாருங்க மாமா, நமக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இப்போ ஈஸியா இந்த விஷயத்த வச்சு தீபா கார்த்தி ரெண்டு பேரையும் பிரிச்சோம்னா தீபா வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறமா கார்த்தி மட்டும் உண்டி கட்டியா இருந்து என்ன பண்ண போறான், அந்த ரம்யாவை வச்சு கார்த்திகையை பிரிச்சிடலாங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ஆனந்த் வந்து புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு புரியல ஐஸ்வர்யா, இங்க பாருங்க கார்த்தி ஒரு பணக்கார பையன்னு தெரியும் வரைக்கும் தானே ரம்யா வந்து வேலையை விட்டு தூக்குவா, அதான் தெரியாதுல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் மாமா, தீபா கார்த்தி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நம்ம ரம்யாவுக்கு தெரிஞ்சா எப்படியோ பொறாமப்படுவா. இதனால தீபா வந்து பழி வாங்க துடிப்பா. கூடவே சேர்த்து அந்த கார்த்திகையும் பழி வாங்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னதும், நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் விலகி போனா என்ன பண்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமா. நீங்க தான் சொல்லிருக்கீங்களே திமிரு பிடிச்ச பெண் கேர்ள் கிட்லர். ஸோ கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னதும், சரி நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நேரம் நம்ம தீபா வந்து ரம்யா வீட்டுக்கு வந்து, அப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம ரம்யா மனசுல ஒரு ரோமியோ வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னதும், தீபா என்னமா சொல்ற, இதனால எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா அப்பா, கூடிய சீக்கிரமே அதை நல்லபடியா கை கூட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனி உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னதும், எனக்கு இது போதுமா தீபா, இப்பவே என்னோட உசுறு போனாலே எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி சொன்னது. எதுக்குப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, கண்டிப்பா ரம்யாவுக்கும் ரோமியோவுக்கும் கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடந்தே தரும், இது சத்தியங்கிற மாதிரி நம்ம தீபா வந்து வாக்கு கொடுப்பாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.